இப்ப விஜய் அவர்கள பத்தி பேசும்போது புதுசா வந்திருக்காரு அரசியலுக்கு. 2026ல வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரு பாதைய நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய அரசியல் வாழ்க்கையில இல்ல ஏதாவது அவருக்கு குறிப்பிட்ட மாற்றங்கள்? ஜாதகப்படி வலிமையானதும்மா. எல்லாமே வலிமை. அவருடைய தனிப்பட்ட முறையில அவர் இயங்குகிறாரான்றது பார்க்கணும். அதனால தான் நான் கூட சொன்னேன். ஏன்னா அவருடைய ஜாதகத்துக்கு ஆடி மாசத்தில் சூரியன் அவர் ராசியை கிராஸ் பண்ணுவார். 17 14/7லேருந்து 14/8க்குள்ளே அந்த ஆடி மாதம் வரும் கணக்கு. அந்த கணக்கு வந்து 16/7லேருந்து வச்சுக்கோங்க கணக்கு. அந்த ஆடி மாதம் வந்து அவருக்கு ஒரு குரூஷியலாக இருக்கும். அவருக்கு அந்த ஆடி ஆவணி தாண்டிட்டாங்க, அதாவது 17/9 தாண்டிட்ட பிறகு அவருடைய வண்டி வந்து பெரிய டேக்கப் ஆகும். அந்த 5ஆம் மாதத்துலேருந்தே நான் கணக்கு வச்சுருந்தேன். 5ஆம் மாதத்துலேருந்து அவருக்கு நிறைய டேக்கப் ஆகும். அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் கட்சியில் வரதெல்லாம் ஆரம்பிச்சுது. ஆனாலும் சலிப்பு வராமல் பார்த்துக்கணும் அவர். திடீர்னு கூட இருக்கவங்க ஏதாவது பண்ணியிருக்குன்னு அவருக்கு வந்து தனக்கு இது மீறி நம்மளை மீறி போகுதுன்னு ஒரு கோபம் வந்துடும். கடகராசின்னா சந்திரன் ஆட்சி பெற்ற ராசி. ஒரே செகண்டில் எந்த முடிவுமா எடுப்பாங்க. கடகராசியோ விருச்சக ராசியோ ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதே போல் சந்திரன், எந்த சந்திரன்? சந்திரன் நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் ரோகிணி நட்சத்திரம், அஸ்தா நட்சத்திரம், திருவோண நட்சத்திரங்கள், இவர்கள்லாம் வந்து எல்லாத்தையும் கட்டிட்டு கூட ஒரே நாளில் உடச்சிடுவாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு?